அங்கெல்லாம் போயிட்டு தான் என்கிட்ட வந்தான் அப்படி சொன்னால் அது எப்படி சரியாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து 7 மாதம்ன்றீங்க, ஒரு சில 8 மாதமாக கூட இருக்கலாம், இன்னும் சில பேர் ஒரு 6 மாதம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு தான் என்கிட்ட வந்தான், நேராக சுற்றிக்கிட்டு இருந்து வரல. அம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மான்ற மாதிரி இருக்குல்ல, தப்பு இல்லை. ஒரு பெண் இந்த நிமிஷம் நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்க, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க. உண்மை தானே இது? உண்மை தானே? நீங்கள் 1000 பேரை வந்து திருவிதி அம்மனை சாட்சி வச்சிங்க, இல்லை வேறு யாராவது சாட்சி வைக்கலாம். ஆனால் ஸ்ருதின்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க, அவங்களுடைய கணவனை வந்து அபகரிச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை வரைக்கும் அந்த பொண்ணு பேசியிருப்பாங்களா? அது காரணம் நல்ல வளர்ப்பு, நல்ல வளர்ப்பு. பிள்ளைகளுக்காக வாழணுன்ற அந்த தீர்க்கமான முடிவில் இருக்குது. புருஷங்காரன் இப்படி போயிட்டான்னு சொன்னாலும் புருஷனையும் திட்டலை, உன்னையும் திட்டலை, அது ஒரு தீர்க்கமாக இருக்குது. அந்த பொண்ணு பாராட்டும். உண்மையிலேயே அந்த பெண்ணோட பேரை உச்சரிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லையா, அது ஸ்ருதின்னு ஏதோ பேர் இருக்குல்ல, இந்த ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரை கூட உச்சரிக்க முடியாதுன்ற நான் ஜெயகிருஷ்ணா இல்லை. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 7 வருஷமாக பிரிஞ்சு வாழதான் இந்த பெண்ணு சொல்கிறாங்களே, 7 வருஷமாக அவங்களோட வாழ்க்கை, 7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆம்பளே கிடச்சிருக்க மாட்டாங்களா ஸ்ருதிக்கு? ஏன் இல்லை?